தமிழ் பூமியோட வீடியோ கம் பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பாட்காஸ்ட் போட்டுட்ருக்கோம். அதை நம்ம யூடியூப் நம்ம சேனல்லையும் போட்டுட்ருக்கோம். அதுக்கு நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. எனக்கு உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் கேளுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து அதுக்கு ஆன்சரை பார்க்க போகிறோம். என்னோட பெர்ஸ்பெக்டிவாக பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க முன்னாடியே. ஸோ அந்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? அந்த ஆடியோ கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. இதில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க இந்த இன்டர்வியூலாம் எப்படி கிராக் பண்ணுறது, அதுக்கு வந்து நிறையா பேருக்கு டவுட், இன்க்ளூடிங் எனக்குமே வந்து எப்படி இப்போ ஒரு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிட்டு போய் பண்ணுவோன்னே சொல்லி நிறையா இன்டர்வியூ வந்து அது போய் அட்டன் பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எப்படி அது ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிட்டு போய் தான் ஒரு இது பண்ண முடியுமா, இல்லை ஜஸ்ட் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல கற்றுக்க முடியுமாண்ணா? அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஃபுல்லாக கற்றுட்டு போவோம் அப்படின்னு சொல்லியே டேஸ்லாம் ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணுவோம். கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்ம என்ன மாதிரி இதை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ வந்து நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம போகலான்றது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன படித்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். நம்ம ஆக்சுவலி நிறைய படிச்சிருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலாக அங்கே போனால் நிறைய தெரியாத கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அதனால் அப்படி நம்ம வந்து போக முடியாது. அண்ட் என்ன தான் நீங்கள் படித்தாலும் ஃபுல்லாகவே படிச்சிட்டாலும் அங்கே போயிட்டு ஒரு இன்டர்வியூராக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்க வராங்கன்னா நான் என்னோட பர்சனலாக என்ன பார்ப்பேன்னா, சரி ஓகே இவங்களுக்கு ஓவராலாக தெரியுதா, அவங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்ப்பேன். இது ஒரு வகையான இன்டர்வியூ பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு வகையான இன்டர்வியூ என்ன பார்ப்போம்னா, எனக்கு தேவை இப்போ இமீடியட்டாக வந்து ஒரு கிரிட்டிக்கலான ரிசோர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறான், இந்த நாலேஜ் அவனுக்கு இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம் இருக்குது. எல்லா இன்டர்வியூலையுமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த இன்டர்வியூ ஃபெயில் ஆகிடுவீங்கன்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூ டிஃப்ரெண்ட்டான ரீசன், டிஃப்ரெண்ட்டான இதில் எடுப்பாங்க. சில இன்டர்வியூவில் நாங்களே எங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் வரும்னா, ஆள் கண்டிப்பாக எடுங்க, ஆள் தேவைப்படுது, நீங்கள் ஓரளவுக்கு இருந்தால் எடுத்துருங்க, ரொம்பலாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிடுவாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ஆள் கிடைக்காது, ஒரு ரிசோர்ஸ் கிடைக்காது. சரி இவன் படித்து வந்துடுவான் அப்படின்னாலே எடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியே எடுப்போம். இது ஏன்னா நிறைய இடத்துல அப்படி சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சால் தான், எனக்கு வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் எடுப்பாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரு அளவுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு விஷயம் தெரியுது, ஒரு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருந்தாலே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சால் தான் நாங்கள் போகணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நினைக்காதீங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட், நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் போட்டிருக்கிற ப்ராஜெக்டை உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்னெல்லாம் கொஸ்டின் வருன்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்கன்றதுல தெளிவாக இருங்க. ஏன்னா சில தடவை என்ன நடக்கும்னா, நீங்கள் போயிட்டு இன்டர்வியூவருக்கு வந்து தெரியாத நீங்கள் பேசுவீங்க. ஸோ அவன் வந்துட்டு சும்மா ஏதோ சிம்பிளாக ஒரு ஸ்பார்க் குறியை போட்டு ஒரு ஜாவால் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் வாழ்க்கையில். ஸோ அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பெருசாக இந்த மாதிரி ஒரு டேட்டா அந்த மாதிரி ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா ரெண்டு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்துட்டு அவன் என்ன நினைப்பான், சரி ஓகே இவன் நம்மளோட நிறைய தெரிஞ்சு எடுத்துருவோம் அப்படின்னா. இன்னொன்று வந்துட்டு இவன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு வேறு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ரெஸ்யூமில் போட்டிருக்க ப்ராஜெக்டை பக்காவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்களே ஒரு இன்டர்வியூராக மாறுங்க. இல்லைன்னா யாரையாவது இன்டர்வியூ எடுக்க சொல்லுங்கள், மார்க் இன்டர்வியூ எடுக்க சொல்லி சும்மா ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இன்டர்வியூவை. அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் தெளிவாக இருங்க. இது நம்பர் 1. இது இருந்தாலே போதுமானது. நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு அட்டன் பண்ணலாம். அண்ட் எப்படி நம்ம வந்துட்டு ஓகே எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சான்னு வரதுன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே போய் ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ சும்மா போய் அட்டன் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கம்பெனிக்கு, இந்த கம்பெனிக்கு நான் போக மாட்டோம்னு நினைக்கிற கம்பெனி கூட நீங்கள் போய் அட்டன் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த இன்டர்வியூவில் தான் அடுத்த இன்டர்வியூவில் இதே தான் கேட்க போகிறாங்கன்றது கண்டிப்பாக உத்தரவாதமே கிடையாது. ஏன்னா அடுத்த இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கேட்கலாம், ஏதோ கேட்கலாம். பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், அதுக்காக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக வெயிட் பண்ணுறது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா எக்கச்சக்கம் இருக்கும், நீங்கள் எல்லாம் படிக்க முடியுமா? நீங்கள் சப்போஸ் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பிக் டேட்டாவில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பிக் டேட்டா ஜாபுக்கு தான் போகிறீங்க, அந்த இன்டர்வியூக்கு தான் போகிறீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த இதை பற்றி ஃபுல்லாக தெரியாது. நீங்கள் ஒரு கடல், ஆக்சுவலி எல்லா டெக்னாலஜியுமே நிறைய இருக்குது, நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருப்பீங்களான்னா கிடையாது. பட் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணதில் தெளிவாக இருங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதா சொல்லலை, நீங்கள் ரெஸ்யூமில் வந்துட்டு நீங்கள் எஸ்கியூஎல்லேருந்து சுவிட்ச் ஆகிறீங்க, நீங்கள் அந்த மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் தெளிவாக இருங்க. அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணி கற்றுக்கோங்க. என்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூன்றது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுன்றது இன்னொரு விஷயம், ஆக்சுவல் ஒர்க் பண்ணுறதுன்றது. ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் போனீங்கனாலே உங்களால் இன்டர்வியூ
மேக்ஸிமம் கிளியர் பண்ண முடியும். ஒரு இன்டர்வியூனாலும் அடுத்த இன்டர்வியூவில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு இதில் நான் சொன்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி கேட்பாங்க. நிறைய பேருக்கு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்பார்க் ஜாவாவில் ஒர்க் பண்ணவங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம போயிட்டு பைத்தானில் என்ன தான் நம்ம தலைகீழ கோடிங்கில் இருந்தாலும் அவனுக்கு வந்து எனக்கு ஜாவா தான் வேணுன்றதே மைண்ட் செட்டில் வச்சுட்டு எடுத்தாங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ இன்டர்வியூ எடுக்கிறது யாருன்னு பாருங்கள், அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிங்க. ஸோ இப்போ வந்துட்டு இன்டர்வியூக்கு பெரிய பேனல், இன்டர்வியூக்கு யாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துலாம் இன்டர்வியூ எடுக்க சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அவங்க அப்படி தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பர்சனும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிங்க. ஸோ நம்மளோட திங்கிங் அந்த ஆங்கிளில் மாற்றிடுங்க. ஸோ கம்பெனியாக யோசிக்காமல் இன்டர்வியூ எடுக்க போகிற ஆள் அப்படி அவனை வச்சு தான் லைக் 2 levels இருக்கும். ரெண்டுமே அந்த மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் நீங்கள் போட்டிருக்க ப்ராஜெக்டை படிச்சுடுங்க அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க. உங்கள் ரெசியூமில் என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் ஓரளவுக்கு தெளிவாக இருங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தெளிவாக இருந்தீங்கனாலே உங்களால் கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும். இன்னொன்று, நம்ம ஏன் இன்டர்வியூக்கு போக பயப்படுறோம் அப்படின்னா ஃபெயிலியர், ரிஜெக்ஷன். சரி போய் ஃபெயில் ஆகிட்டோன்னா நம்ம என்னத்தை பண்ணுறது? நம்ம இவ்வளோ நாள் ஒரு ஜாலியாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருக்கோம், நம்ம தான் ராஜான்ற மாதிரி நம்ம இருக்கோம். ஸோ திடீர்னு போயிட்டு நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப சங்கட்டமாக இருக்குமே அப்படின்னு நினைப்போம். அது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா அது நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தாங்கி தான் நிறைய நம்ம அது போகவே மாட்டோம், இன்டர்வியூக்கே போக மாட்டோம், வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். சரி நான் பார்த்துருக்கேன், இதே சைத்த ஹீரோவாக தான் அவன் அப்படின்ற மாதிரி நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். பட் அது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம போய் ஃபெயில் ஆனாலும் நமக்கு ஒரு கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த தைரியம் வரும், அந்த ஸ்டெப் அவுட் நீங்கள் பண்ணுவீங்க. லைக் இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஜாபில் இருக்கும், நீங்களாக ட்ரை பண்ணி வெளியே போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த புஷ் தேவைப்படும். இப்போ ஆஃபீஸில் அடிச்சு பார்த்த போகிறாங்க, லைக் ரெசிஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களே லைக் போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளவங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போவீங்க. ஸோ அது வேற ஒரு கேஸு. ஸோ இந்த 2 கேஸ்லையுமே நீங்கள் எந்த கேஸில் ஃபாலோ ஆனாலும் ஜஸ்ட் ட்ரை டு புஷ் ஒரு இது போயிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், பட் ஆக்சுவல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட ஈகோவால் நம்ம கரியர் க்ரோத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஓகே, ஃபெயில் ஆனால் ஓகே, நான் ஒரு இன்டர்வியூவில் போகிறோம், அவன் பெருசாக கேட்குற மாதிரி கேள்வி கேட்பான், நமக்கு வந்துட்டு என்னடா இவன்ட்ட போய் உட்காந்துருக்குது அப்படின்னு இருக்கும். இதுவும் எக்ஸ்பெஷலி ஒரு 10 years 15 years 18 years எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆச்சு. நம்ம ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக இருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. புதுசாக யாராக வந்தால் நம்மக்கிட்ட தான் வருவாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். பட் இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அவங்க ட்ரான்சிஷன் எப்படி இருக்கும், நமக்கு இங்கே இருக்க கம்ஃபர்டபுள் இருக்குமான்ட்டு ரொம்ப திங்கிங் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் விட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஐடியில் நம்ம வி ஹவ் டு கீப் மூவிங், கீப் லேர்னிங் நியூ டெக்னாலஜி, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐ திங்க் இதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூவர் லைக் என்ன பர்ஸ்பெக்டிவ்லாம் இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் படித்ததுல தான் கேள்வி வரும்னு இல்லை, சில ஒன்றுமே கேட்காம கூட இன்டர்வியூ நிறைய எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பீப்புள் ஆர் வாண்டட் அந்த டெக்னாலஜின்றதுனால. நீங்கள் நியூவாக படிக்கும்போது ஜஸ்ட்டு நிறைய இந்த இதெல்லாம் பாருங்கள், லிங்க்டின்ல அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள என்னெல்லாம் கேட்குறாங்க, என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அவங்க கேட்டாலுமே நீங்களே கூட மாற்றி சொல்லலாம், இல்லை நாங்கள் இப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். அவங்க வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பார்க்கில் இந்த சினாரியோ ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், மெமரி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு சினாரியோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை சொல்லலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணோம், எங்களுக்கு நாங்கள் அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணலன்னு கூட சொல்லலாம். யூ கேன் வெரி வெல் டெல் தம். இப்போ அந்த மாதிரி இது வந்துச்சுன்னா, இப்போ ஸ்ட்ரீமிங் நிறைய பேர் போடுறாங்க ப்ராஜெக்ட்லாம், நான் கேட்பேன் அவங்ககிட்ட, ஸ்ட்ரீமிங்கில் ஒரு சினாரியோ கொடுத்து இந்த சினாரியோ எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, இது என்னன்னு கேட்டால் நிறைய பேர் தான் அப்ஃப்ரண்ட் இல்லை நான் இந்த சினாரியோ ஃபேஸ் பண்ணது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஓகே ஃபைன், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்துட்டு ரொம்ப லைக் இது பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு இல்லை அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுன்ட்டு ஒரு ஆன்சர் ட்ரை பண்ணலாம். பட் இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இல்லைனா யூ கேன் டெல் இல்லை நான் சினாரியோ ஒர்க் பண்ணதில்லை, எங்களுக்கு இந்த சினாரியோ இருக்குது, நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அதை கொண்டு போயிடலாம். ஸோ அட் த எண்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இன்டர்வியூ போகவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இன்டர்வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நானே லைக் நிறைய இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ ரொம்ப டஃப்பாக இருக்கும். அவங்க என்னெல்லாமோ கேட்பாங்க, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ, அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் அவங்கள அடித்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி உள்ள ப்ரெஷர்லாம் வந்து காட்டுவாங்க. அண்ட் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், என்னோடய மைண்ட் செட்டும் சில தடவை அப்படி இருந்திருக்கு. அதுக்காண்டி வீட்டில் அடிவாங்கலாம் இல்லை. இன்டர்வியூ வந்துட்டு ப்ரெஷர் வரும் உங்களுக்கு. கண்டினியூஸாக இன்டர்வியூ எடுத்துகிட்டே இருப்போம், காலையிலேருந்து ஒரு 20 கேண்டிடேட்டை நம்ம பேச வேண்டியிருக்கும், அந்த ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் லைக் நம்ம என்ன சுச்சுவேஷன் எப்படியாவது செலக்ட் பண்ணிடணும் யாரையாவதுன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அந்த மைண்ட் செட்டில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூவரோட பொறுத்தும் நம்மளோட சுச்சுவேஷன் மாறுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இஃப் யூஆர் கெட்டிங் ரிஜெக்டட் பை ஒன் இன்டர்வியூவர், ஒரு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிட்டிங்கன்னா அது வந்து உங்களோட எண்டு கிடையாது அப்படின்றது கிடையாது.
ஸோ அந்த இன்டர்வியூவில் அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்கள் புரிஞ்சு போகலாம், அவ்வளோதான். நீங்கள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டு அப்படி லைக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, எனஃபாக ப்ரிப்பேர் பண்ணல, நம்ம தப்புன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியவே தெரியாது எத்தனை ரீசன். நானும் நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு போனால் ப்ராஜெக்ட் இல்லாமல் போயிடும். அப்புறம் நான் உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் உங்களால் தான் போச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ ப்ராஜெக்ட் இல்லைனாலும் நீங்கள் ரிஜெக்டட் தான் ஆவீங்க, மற்றபடி செலக்டட்னு வராது உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய தடவை ப்ராஜெக்ட் வந்து மிஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரியும், இன்டர்வியூவில் நாட் செலக்டட்னு போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்ககிட்ட போயிட்டு நான் ப்ராஜெக்ட்லன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு ரிஜெக்ஷன் நடக்கும். அப்புறம் நிறைய தடவை ப்ரொஃபைல் லைக் நிறைய இதில் மிஸ் ஆகும் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேறு போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டீங்கனாலும் இதுதான் எனக்கு வந்துட்டு இதுதான் வந்து நம்மளோட இதால் தான் ஃபெயில் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள். பட் அட் த சேம் டைம் தெர் ஆர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வியூ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுவீங்க. அண்ட் மல்டிபிள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணலாம் தான். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு தான் 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். பட் மற்ற கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அதை செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நீங்கள் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். யூ வில் ஃபிகர் இட் அவுட், என்ன நடக்க போகுது என்ன இருக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் நான் என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு நான் சொல்கிறது. நான் இன்டர்வியூவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணதை நான் என்னோடய பாட்காஸ்ட்டில் நான் ஆல்ரெடி நம்ம கரியர் சீரீஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அதில் நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், எனக்கு எந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் வந்தாங்கன்னு இருக்கும். ஸோ தட் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் இன்டர்வியூவாக இருக்கீங்களா, இன்டர்வியூவில் இருந்திருக்கீங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத இந்த கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாட்காஸ்ட்டில் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்கும். கட்டிங் சேவிங் எல்லாமே பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஆடியோவாக இந்த இதை கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன், விடைபெறுவது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்வம். பாய்.